டெமோ திஸ் அப்படின்னு ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். திஸ் அப்படின்ற கீவேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜாவாவில் வந்து வெரி ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு கீவேர்டு. ஓகே, ஸோ அதை பற்றி இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறேன் இப்போ ஸ்டார்டிங்கில். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் ஸ்கெலட்டன் ரெடி பண்ணுறேன். கிளாஸ் சாம்பிள். ஸோ இந்த கிளாஸ் சாம்பிளில் ஜஸ்ட் ஃபார் ஷேக் ஆஃப் அவர் கிளாரிட்டி ஒரு லாக் எழுதுகிறேன். இன்சைட் கன்ஸ்ட்ரக்டர் இப்போ எனக்கு வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். ஓகே, ஆப்ஜெக்ட் கிரியேட். ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண உடனே என்ன ஆகும்னா இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆயிரும். அது உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் தெரியும், ஒர்க் பண்ணியிருக்கோம் நிறைய. பாருங்க, வருது. I think it's from the different. So it will call inside the constructor. It will give the output as what we expect. கரெக்டாக வந்துடுச்சு. கரெக்டுங்களா? கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு ஏதாவது நான் பாஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே தான் நான் பாஸ் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இங்கே ஒரு ஸ்ட்ரிங் அனுப்புகிறேன்னு வச்சுக்கோங்க. ஸ்ட்ரிங் நேம் அப்படின்னு அனுப்புகிறேன். இன்ட் ஏஜ் அப்படின்னு அனுப்புகிறேன். இங்கே டிக்ளேர் பண்ணணும். ஓகேங்களா? இந்த கன்ஸ்ட்ரக்டரில் இங்கே டிக்ளேர் பண்ண போகிறேன். அப்போ ஸ்ட்ரிங் நேம் கமா இன்ட் ஏஜ் அப்படின்னு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன்ஸ்ட்ரக்டரோட சிக்னேச்சரே சேஞ்ச் ஆகிருக்கு. இங்கே வந்து நியூ சாம்பிள். அப்போ நான் என்ன பண்ணேன், இங்கே நான் வந்து வேல்யூஸ் அனுப்புகிறேன். ஓகே, so the value will be passed during the calling. ஓகே, ஃபைன். இப்போ நான் இதை சேவ் பண்ணியிருக்கேன். நேம் பர்ஃபெக்டாக வரும். ஓகே, சரி. இப்போ ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல. ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரன் டைம் என்டிட்டி. இட் ஹாவ் தேர் ஓன் ஸ்டேட் அண்ட் பிஹேவியர். ஈச் அண்ட் எவ்ரி ஆப்ஜெக்ட் ஹாவ் தேர் ஓன் ஸ்டேட் அண்ட் பிஹேவியர். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒவ்வொரு ப்ரோக்ராமும் போட்டிருக்கோம், எல்லாமே ஒரே ஆப்ஜெக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். This time I am going to create another object. Let me take these objects as object 1.
கரெக்ட்டுங்களா? Sample class is going to take another object called object2 with the name as Satish, with the age as 45. Now object2 is another object. நல்லா புரிஞ்சுக்கணும். object2 வந்து இப்ப இரண்டாவது ஆப்ஜெக்டா இருக்கு. தற்சமயம் நான் இந்த ப்ரோக்ராமை வந்து நான் ரன் பண்றேன். எனக்கு என்ன வந்திருக்கு? ஃபர்ஸ்ட் விஷயம் மட்டும்தான் மூவ் ஆயிருக்கு. செகண்ட் விஷயம் ஏதாவது வந்திருக்கா? இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, it responds to the first object, it does not respond to the second object. இந்த இடத்துல செகண்ட் ஆப்ஜெக்ட் ரெஸ்பான்ஸ் பண்ணல, எந்த எரரும் காட்டல. கரெக்டுங்களா? எந்த எரரும் இல்லை, ரெஸ்பான்ஸ் பண்ணலை. இது மிக முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அப்போ நான் இங்கே என்ன பண்ணணும் அப்படின்றக்கப்ப இந்த ஒரு சின்ன விஷயத்தை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறேன். இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் டாட் நேம் ஈக்குவலன் டு நேம் அப்படின்னு கொடுக்குறேன். திஸ் டாட் ஏஜ் ஈக்குவலன் டு ஏஜ் அப்படின்னு கொடுக்குறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்ன பண்ணியிருக்கேன்? திஸ் டாட் நேம் ஈக்குவலன் டு நேம், திஸ் டாட் ஏஜ் ஈக்குவலன் டு ஏஜ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல இப்போ என்ன கேட்குறான் அப்படின்னா, நேம் cannot be resolved or it is not the field அப்படின்னு சொல்கிறோம். நேம் cannot be resolved or it cannot be the field அப்படின்னு சொல்கிறான். செக் பண்ணிடுவோம். நம்ம இந்த எரர் என்ன காரணம் அப்படின்றத செக் பண்ணிடுவோம். டெமோ திஸ் டாட் பாருங்க, cannot find symbol அப்படி சொல்கிறோம். cannot find symbol அப்படி சொல்கிறோம். காரணம் இருக்கு. ஏன் அப்படின்னா, இங்கே நேம் இருக்கு, இந்த நேம் என்ன அப்படின்றது அவனுக்கு தெரியல. ஓகே, நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, இங்கே ஸ்ட்ரிங் NAM அப்படின்னு ஒன்று வச்சுக்கிறேன், இன்ட் ஏஜ் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கேன் இங்கே. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கே வர வேரியபிளை நான் இந்த NAMக்கு மூவ் பண்ணுறேன், இங்கே ஏஜுக்கு மூவ் பண்ணுறேன். இப்போ அந்த எரர் கிளியர் ஆகிடுச்சு. hope you understand clearly. புரியுதா? அப்போ லோக்கலாக நான் வந்த வேல்யூஸை நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே குளோபலாக இருக்க வேரியபிளுக்கு அசைன் பண்ணிட்டேன். ஸோ தட் இங்கே என்ன பண்ண போகிறேன், சேஞ்ச் பண்ணுறேன். NAM ஏஜ் அப்படின்னு சேஞ்ச் பண்ணுறேன். புரியுதா? இந்த இடம் புரியுதா உங்களுக்கு? ஓகே, ஃபைன். இப்போதைக்கு இது இருக்கட்டும். So this time it will yield 2 output. This time it will give 2 output. புரியுதா? இந்த டைம் என்ன பண்ணுது, ஆப்ஜெக்ட் 1 ரெஸ்பான்ஸ் பண்ணுது, ஆப்ஜெக்ட் 2வும் ரெஸ்பான்ஸ் பண்ணுது. கரெக்டா? ஆப்ஜெக்ட் 1 ரெஸ்பான்ஸ் பண்ணுது, ஆப்ஜெக்ட் 2வும் ரெஸ்பான்ஸ் பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்போ இந்த திஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, which is used to assign the values to the variable. இந்த இடத்துல which is used to assign the values to the variable. first process. ஒவ்வொன்றும் தெரிஞ்சுக்கணும். நோட் பண்ணிக்கணும். இதோட கண்டினியூவேஷன் இருக்கு, நிறைய பேசுவோம் இதை பற்றி.